Hi friends, வணக்கம். Welcome to Malaysia Tamil cooking story. வீடியோவை பார்த்தோன்னா உங்களுக்கே நேரம் தெரிஞ்சிருக்கும். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரோட ஆதரவாலையும் மற்றும் பல நல்ல உள்ளங்களோட அட்வைஸ்களாலையும் உதவிகளாலையும் மட்டுமே நம்மளோட சேனல் இன்றைக்கி 500 சப்ஸ்கிரைபர்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ரீச் பண்ணியிருக்கு. கண்டிப்பாக உங்கள் எல்லாரோட ஒத்துழைப்பும் அன்பும் இல்லாமல் இதை நம்மளால் சாதிச்சிருக்க முடியாது. உங்கள்கிட்ட கிடைக்கிற இந்த அன்பும் ஆதரவும் எங்களுக்கு எப்பயும் நிலைச்சி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற அந்த 500 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப 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 நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச் மை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு சுவையான சமையல் குறிப்பு இப்போ பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஞ்சள் பூசணின்னு சொல்லப்படுற பம்கின் வச்சு செஞ்ச ஒரு சூப்பரான சிம்பிளான கூட்டு தாங்க. ஓகே, வாங்க சமையலை போய் பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. பேன் நல்லா காஞ்சதும் அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா காய விடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் 1 டீஸ்பூன் கடுகு தாளிப்பு போட்டு நல்லா பொரிய விடுங்க. இப்போ அது கூடவே 1 டீஸ்பூன் சின்ன சீரகம் போட்டுக்குங்க. அதுவும் நல்லா பொரியட்டும். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூளையும் போட்டுக்கலாம். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. மஞ்சள் பூசணி உடம்புக்கு வாய்வுங்க. அதனால் நீங்கள் எந்த சமையலில் மஞ்சள் பூசணி போட்டு செஞ்சாலும் அதில் கண்டிப்பாக பூண்டும் பெருங்காயமும் கலந்துக்குங்க. இப்போ வெங்காயத்தோடையே கொஞ்சம் கருப்புலையும் போட்டுக்கலாம் வாசத்துக்காக. வெங்காயம் இப்போ லைட்டாக வதங்கிருச்சு. இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பச்சை மிளகாவை போட்டு வதக்கிக்கலாங்க. இப்போ இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளி பழத்தையும் போட்டு வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி பழம் போடுறது ஆப்ஷன் தாங்க. லைட்டாக புளிப்பு டேஸ்ட் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க போடலாம், அப்படி இல்லைன்னா போடலனாலும் பரவாயில்ல. தக்காளி பழம் ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுதை ஊற்றி வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசலாம் போகிற வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா வதக்கி விடுங்க. அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்குங்க. இந்த சமையலுக்கு தேவையான பொருட்களோட லிஸ்ட்டெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வரிசையாக போட்டிருக்கோம். அதோடு சேர்த்து பொருட்களோட அளவையும் அதிலே சேர்த்து போட்டிருக்கோம். அங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தானியத்தூள் போட்டுக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. மசாலாவோட பச்சை வாசலாம் போகிற வரைக்கும் இப்படி எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் திரிஞ்சு நல்லா மேலே வந்துருச்சு பாருங்கள். மசாலா நல்லா வெந்துருச்சு, பச்சை வாசலாம் போயிடுச்சுன்றதுக்கு இது தாங்க சைனு. அப்படி மசாலாவை சரியாக வேக விடாமல் சமைச்சிங்கன்னா சாப்பிட்றவங்களுக்கு வயிற்றுக்கடுப்பு வர ரொம்ப வாய்ப்பு இருக்குதுங்க. இப்போ நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த மஞ்சள் பூசணி துண்டுகளை இதோடையே சேர்த்து வதக்கலாம். நீங்கள் இந்த மஞ்சள் பூசணியை தோலை ரிமூவ் பண்ணிட்டும் போடலாம், இல்லை அப்படியும் போடலாம். மஞ்சள் பூசணியில் நம்ம உடம்புக்கு தேவைப்படுற வைட்டமின் ஏ நிறையவே இருக்குது. பம்கின் நம்ம உடம்புக்கு நிறையவே நோய் எதிர்ப்பு சக்தியை. இப்போ நம்ம இது கூடவே ஒரு 1/2 கப்பு ப்ளெயின் வாட்டர் ஊற்றி வேக விடலாங்க. இதில் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கிறேன். இப்படி உப்பு போட்டு வேக வைக்கிறப்ப காய்ங்க சீக்கிரமாகவே வந்துடுங்க. இன்னொரு ரொம்பவே முக்கியமான விஷயங்க, அப்படி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தாலோ இல்லை இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறவங்களா இருந்தாலோ கீழே தெரிகிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர்ந்துருங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி எடுப்போம். காய் நல்லா வேகட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியை திறந்து பார்க்கலாம். எவ்வளோ அழகாக வேகுது பாருங்கள் காயெல்லாம். இந்த டைமில் ஒரு முக்கியமான விஷயங்க, அப்படி உங்களுக்கு நம்மளோட சமையல்லாம் பிடிச்சிருந்தா
மறக்காமல் நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த சமையலுக்கு ஒரு லைக் போட்டிங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷ்னலாக இருக்குங்க. தேங்க்யூ. இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் கருப்பு சீனி போட்டுக்கலாம். நீங்கள் கருப்பு சீனிக்கு பதிலாக கருப்பட்டி கூட போடலாம், அது இன்னும் ரொம்ப ஹெல்த்திங்க. இந்த பம்கினை சில பேர் மஞ்சள் பூசணின்னு சொல்கிறாங்க, சில பேர் பரங்கிக்காயின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ நல்லா வேவுது பாருங்கள். இப்போவே வாசம் கமகமன்னு வருது. இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரைஸோடு வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். அதுவே நல்லா கொலைய விட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நைட்டுக்கு சப்பாத்தி, தோசை, இட்லி கூடயும் வச்சு சாப்பிட்லாம், அது இன்னும் சூப்பராக இருக்குங்க. நாங்கள் நைட்டுக்கு சப்பாத்தி சாப்பிட போகிறோம், அதுக்கும் சேர்த்து தாங்க செய்கிறேன், அதனால தான் நல்லா கொலைய விட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மஞ்சள் பூசணி சரியான அளவில் நல்லா வந்துருச்சிங்க. அவ்வளோதாங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்மளோட ரொம்பவே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய சூப்பரான சுவையான மஞ்சள் பூசணி கூட்டு ரெடிங்க. இந்த கூட்டை நீங்கள் ரைஸ் கூட வச்சு சாப்பிடலாம், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. முக்கியமாக பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இந்த ரெசிபி. வீட்டில் குழந்தைங்க வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைங்களே எல்லாத்தையும் முடிச்சிடுங்க, அவ்வளோ பிடிக்கும் பிள்ளைங்களுக்கு. அதோட பிள்ளைங்களுக்கு இது ரொம்பவே சத்தானதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சந்தோஷமான நேரத்தில் யூடியூப் நம்மளை வாழ்த்தி அனுப்பியிருக்கிற இந்த இமெயிலையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எகெயின் அண்ட் எகெயின் உங்களுக்கு என்னோட 1000 நன்றிகள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நட்பும் ஆதரவும் என்னென்னைக்கும் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இனி அடுத்த வீடியோவோடு உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப காசே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பாய்.